நம்ம ஜபிச்சு நம்ம துதிக்கையில நடந்து அன்பும் இருக்கும்படிய நல்ல தகப்பனே நாலு கூட ராஜா இந்த இடத்துல வாசம் பண்ணதுக்காக கொண்டாடக்கூடிய ராஜா நன்றி ராஜா எங்க 23 பேர் அமர்ந்திருக்காங்க மத்தியில ஆசீர்வாதம் சொன்ன ராஜா இந்த நாள்ல எங்க மத்தியில் நீங்க ஆசீர்வாதத்தை கொண்டாடக்கூடிய நன்றி ராஜா நாங்க எடுக்க போற துதிகளை நீங்களே மத்தியில் ஆசீர்வாடி உன்னாம மகிமைப்பட கிருபை பாராட்டப்படுற நன்றி ராஜா இயேசு உங்களுடைய பேரும் மெச்சூர்ந்தாரு ஆமென். எல்லா துதிக்கு ஆயத்தமா வந்திருக்கீங்களா? ஆமென். துதினா என்ன? ஃபர்ஸ்ட் துதி எடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும்? ஒரு வசனம் இருக்கு 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வாசகப்பட்டிருக்கு. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், ஆதலால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி என்னை விடுவிப்பான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்ப நம்ம துதி எடுக்கும் போது நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்கள் இருந்தாலும் சரி, அந்த துதியில நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? நம்மளுக்கு ஒரு ஜெயத்தின் கொடியை நம்மளுக்கு தருவாரு. அப்ப நம்ம யாரை துதிக்க வந்திருக்கோம்? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துதிக்க வந்திருக்கோம். துதிக்கும் போது யாரை உயர்த்தணும்? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி நம்மளை தாழ்த்தி துதிக்கும் போது அவர் நாமம் மகிமைப்படும். அப்ப நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? துதியை எடுக்க போறோம். யார் நாமத்தை உயர்த்தி? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாமத்தை உயர்த்தி துதிகளை எடுக்க போறோம். உன்னதமான தேவனே, மகா தேவனே, தேவாதி தேவனே, ஜீவனுள்ள தேவனே, அன்பின் தேவனே, அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாய் இருக்கிற தேவனே, அநாதி தேவனே, ஆறுதலின் தேவனே, பெருமை உள்ள ஆறுதலின் தேவனே, மகிமையின் தேவனே, கிருபையுள்ள தேவனே, கிருபையா அழைக்கும் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனே, எலியாவின் தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, தாவீதின் தேவனே, பிதாவாகிய தேவனே, எங்கள் பிதாக்களின் தேவனே, என் தகப்பனுடைய தேவனே, பள்ளத்தாக்கின் தேவனே, மலைகளின் தேவனே, சர்வ பூமியின் தேவனே, சத்துருக்களை எதிர்த்து நிற்கும் தேவனே, பூமிக்கு ராஜாவா இருக்கிறவரே, பரலோகத்துக்கும் ராஜாவா இருக்கிறவரே, அற்புதங்களின் தேவனே, வல்லமை உள்ள தேவனே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, சமைத்ததுக்கும் பெருமை உள்ள தேவனே, மெய்யான தேவனே, ஒன்றே மெய்யான தேவனே, அன்பும் இருக்கும்னே நல்ல தகப்பனே நாலு கூட ராஜா உங்களிடத்த துதிகளை எடுத்துக்கோங்க ராஜா. நீங்களே எங்களுக்கு மேற்கொண்ட சத்துருக்களை நீங்களே எடுத்தடிக்க போதுதான் நன்றி ராஜா. நீங்களே மிகையான காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இயேசுப்பா. இயேசு இந்த விக்கிரம் என்ஜியோ நடத்திடாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்காக இந்த வாரத்தின் முதல் நாளும் நாம் சபை கூடி ஆராதிக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபை தேவனுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த நாட்கள்ல நம்மை உணவு கொடுத்து, உடை கொடுத்து, இருக்க இடம் கொடுத்து, ஜீவனை கொடுத்து இம்மட்டுமாக நம்மை வைத்திருக்கிற தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவன் ஒருவரே நம்மை இம்மட்டுமாக வழிநடத்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அதுதான் நமக்கு ஒரு கிடைத்த ஒரு ஸ்லாக்கியம். அதற்காக நாம் நிறுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசிரியப்பட்டுதான் இந்த காலங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவேளோ ஆராதிக்கும்படியாக நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை பிழைக்க வைத்திருக்கிறீர், ஜீவனை கொடுத்திருக்கிறீர், அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையில உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை கொடுத்து வழிநடத்தி காத்துக்கிறோம். இயேசுவின் ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அலங்கார வாசலாலே வந்திருக்கிறோ, ரவிக்கு நன்மையாலே நிரவிட வந்திருக்கிறோ, வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோ, ரவிக்கு நன்மையாலே நிரவிட வந்திருக்கிறோ, ஆராதிக்க வந்தோ, மண்பு கூற வந்தோ, ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோ,
தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆலயம் செல்லுவதே தந்திடுதே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே என் சபையுடனே உமை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே உமை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே இருந்தாலும் நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்மை விட்டு கொடுக்காத தேவனா இருக்கிறார். தாய் ஒரு பிள்ளையை எப்படி விட்டு கொடுக்க மாட்டாங்களோ அதே போல நம்முடைய தேவன் நம்முடைய பரமபிதா நம்ம என்ன காரியங்கள்ல நம்ம இருந்தாலும் தேவன் என்னுடைய பிள்ளைய விட்டு கொடுக்காம அவருடைய பாதுகாப்பையே நம்ம எப்போதும் வைத்திருக்கிறார். அதற்காக நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோம். என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசரே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசரே நடத்தி உமை நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்து என்னை குணத்தி நடத்தினி உமை நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்து விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசரே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசரே நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினி என முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி என் பாதை காட்டினி என முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசரே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசரே நான் தலை குனிந்த போதும் என்னோடு கூட வந்து நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தி நான் தலை குனிந்த போதும் என் கூட வந்து நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தி விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசரே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசரே நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோ உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோ நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோ உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோ வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினி வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினி நன்றி நன்றி சொல்வோம்
இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையாய் தியானிக்க போகிறதான தலைப்பு ஆலயம் தேவாலயம் என்கின்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த ஆலயம் என்றால் என்ன, இந்த ஆலயத்தின் அவசியம் என்ன, எதற்காக இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது, இந்த ஆலயத்திற்கு வருவதனால் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது, இந்த ஆலயம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியமா இருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேதாகமம் இந்த ஆலயத்தை குறித்தும் தேவாலயத்தை குறித்தும் நமக்கு என்ன சொல்லுகிறது, ஏன் ஓய்வு நாளுக்கு இந்த ஆலயத்திற்கு வர வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இதனால் எனக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது, நான் இந்த ஆலயத்தில் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை எப்படியாய் மாற்றப்படுகிறது என்பதை குறித்து நாம் முழுமையாக தியானிக்க போகிறோம். நிச்சயமாகவே ஆலயத்தை குறித்த இந்த சத்தியம் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். முழுமையாக கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தேவனுடைய ஆலயம் எதற்கு, இது ஏன் கட்டப்பட்டிருக்கிறது, ஆலயத்தின் அவசியம், இதை குறித்து நாம் தியானிக்க வேண்டும் என்றால் 2 நாளாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4, 5, 6 இந்த வசனங்களை நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். இந்த தேவனுடைய ஆலயம் எதற்காக கட்டப்படுகிறது என்றால், இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க தூபம் காட்டுவதற்கும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவதற்கும் அவரை துதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அதிலே சொல்லப்பட்டிருக்கு, எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர், ஆகையால் நாங்கள் கட்டப்போகிறோம் ஆலயம் பெரிதாக இருக்கும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசுவானவர் மிக பெரியவர். அவருடைய ஆலயம் நமக்கு எதற்கு கொடுக்கப்படுகிறது என்றால், நாம் அவரை ஆராதிக்கும்படி துதிக்கும்படி அவருக்கு நம்மையே காணிக்கையாய் கொடுக்கும்படி நம்முடைய பங்கு, நமக்கு வரக்கூடிய வருமானத்திலிருந்து ஒரு பங்கை தகன பலியாய் ஒப்புக் கொடுக்கும்படி, அதே போல அவருடைய வார்த்தையை கேட்கும்படி தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதான நோக்கம் இதுவே. ஏன்னா பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, நாம திருச்சபைக்கு வரோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், கர்த்தருக்காக காணிக்கைகளை கொடுக்கிறோம், அவருடைய வார்த்தையை கேட்கிறோம். ஏனெனில் இந்த இடத்துல தூபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூபம் என்றால் துதி, ஆராதனை, ஸ்தோத்திரங்கள், ஜபங்கள் என்று சொல்லலாம். அதே போல சர்வாங்க தகன பலி என்றால் தன்னைத்தானே ஒப்புக் கொடுப்பது, கர்த்தருக்காக என்னுடைய வருமானத்தின் 10ல் ஒரு பங்கை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக கொடுப்பது. இந்த சமூகத்து அப்பம் இங்கே வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கர்த்தருடைய வார்த்தையை காண்பிக்கிறது. அப்ப நாம தேவனுடைய ஆலயம் எதற்கு கட்டப்பட்டிருக்கிறது, நாம் இந்த இடத்தில் வரும்பொழுது நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துகிறார். அதற்கு தான் இந்த தேவனுடைய ஆலயம். ஏனெனில் ஆண்டவராக இயேசுவானவருடைய வார்த்தை கேட்கக்கூடிய இடம் தேவனுடைய ஆலயம். ஏன்னா வேதம் சொல்லுது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். அப்ப நமக்கு பிழைப்பை உண்டாக்குகிற இடம் தான் தேவனுடைய ஆலயம். ஏனெனில் தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்துமான வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறது. அதை கேட்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால்தான் ஓய்வு நாளை அசட்டை செய்யாதிருங்கள், ஆலயத்தை அசட்டை செய்யாதிருங்கள், ஜப கூட்டங்களை அசட்டை செய்யாதிருங்கள் என்று வேதாகமம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. சரி, இந்த தேவனுடைய ஆலயத்திற்கு நான் வரும்பொழுது என்னுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது, எப்படி வர வேண்டும் என்பதை குறித்து நாம் வாசிப்போம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களை நீங்கள் தியானிக்கும் பொழுது நான் சுருக்கமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தாவீது கர்த்தருடைய பெட்டி கூடாரத்திற்குள் அது ஸ்தானத்திலே வைத்தான். கர்த்தருடைய வல்லமை விளங்கும் பெட்டி வைக்கப்பட்ட இடம் ஆலயம். இப்ப கர்த்தருடைய வல்லமை மிக்க பெட்டி, இஸ்ரவேல் மக்களுக்காக கர்த்தர் பெட்டியை செய்ய சொன்னார். அந்த பெட்டியை சுமந்து வருகிற ஆசாரியர்கள் இருந்தார்கள். அந்த பெட்டி கர்த்தருடைய பெட்டியா இருந்தது. அந்த பெட்டி வைக்கக்கூடிய ஆலயம் தேவாலயம். அதேதான் சங்கீதம் 132:8 கர்த்தாவே உமது வல்லமை விளங்கும் பெட்டியை நீர் உமது தாவர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். அப்ப வல்லமை விளங்கும் பெட்டி, நீங்க கர்த்தருடைய பெட்டியா ஆலயத்துக்குள்ள இருக்கணும். நாம எப்படி இருக்கணும், தேவாலயத்துக்குள்ள கர்த்தருடைய பெட்டியா இருக்கணும். இததான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அன்னைக்கு கர்த்தருடைய பெட்டியில என்ன இருந்தது, பொற்பாத்திரம் இருந்தது, அதே போல மன்னா இருந்தது, ஆரோனுடைய துளுத்த கோல் இருந்தது. நீங்க ஆண்டவராக இயேசுவை சுமக்கிற பாத்திரமாய் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் இருந்தால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை துளிர்விடும், உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப நான் தேவனுடைய ஆலயத்துல எப்படி இருக்கிறேன், கர்த்தருடைய பெட்டியா இருக்கிறேன்.
ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நான் வசனம் சொல்ல விரும்பல பாருங்க, பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய பெட்டியை ஒருத்தன் தொட்டவனே கர்த்தர் அவனை அடித்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அந்த ஆசாரியர்கள் தூக்கி கொண்டு வரும்பொழுது அந்த கர்த்தருடைய பெட்டி அசையும் பொழுது ஒரு மனிதன் தொட்ட உடனே அவனை கர்த்தர் அடித்தார். நீங்க கர்த்தருடைய பெட்டியா தேவனுடைய ஆலயத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருக்களின் வல்லமைகளையும் உங்களை தொடுகிறவனை கர்த்தர் அடிப்பான். அப்ப நான் எப்படி இருக்கணும்? தேவனுடைய ஆலயத்துக்குள்ள கர்த்தருடைய பெட்டியா இருக்கணும், வல்லமை விளங்குற பெட்டியா இருக்கணும். இந்த எண்ணம் எனக்குள்ள வந்துருச்சுன்னா நான் திருச்சபையில விசுவாசி அல்ல, கர்த்தருடைய பெட்டி, வல்லமை விளங்கும் பெட்டி. நான் என்னுடைய வல்லமைய சபை முழுவதும் காண்பிப்பேன். கர்த்தர் எனக்குள்ள இருந்து ஒரு வல்லமைய திருச்சபைக்காக பயன்படுத்துவார். அந்த எண்ணம். அப்ப தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்ட இடம்? அது துதிக்கிற இடம், ஜபிக்கிற இடம், ஆராதிக்கிற இடம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற இடம், கர்த்தருக்காக கொடுக்கிற இடம். இந்த இடத்துல நான் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய பெட்டியா இருக்கணும். இரண்டாவது காரியத்தை நான் சொல்லுகிறேன். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல தாவீது சொல்ற வார்த்தை பாருங்க. என் சகோதரே, என் ஜனமே, நான் சொல்வதை கேளுங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதப்படியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதில் நினைத்து. அதாவது இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசுவின் பாதப்படி இருக்கும் இடம் தேவனுடைய ஆலயம். தாவீது சொல்றாங்க, இந்த ஆலயத்துல தேவனுடைய பாதப்படி இருக்கிறதுக்கு நான் ஆலயத்தை கட்டுறேன். அப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசுவின் பாதப்படி இருக்கிற இடம் ஆலயம். பாருங்க, இப்ப நாம எதுக்கு வரோம் தேவாலயத்துக்குன்னா அவருடைய பாதப்படியில அமர்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படி. பாருங்க, இந்த மரியாள் வீட்டுக்கு இயேசு போனார். அந்த இடத்துல இந்த அம்மா என்ன செய்தாங்க? இந்த மரியாள் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அப்ப என்னைக்கு நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய ஆலயத்திற்கு வர வேண்டும். தேவனுடைய ஆலயத்தில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில நல்ல பங்குகளை தெரிந்து கொள்வீர்கள். முதலாவது நான் தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருக்கணும்? வல்லமை விளங்கும் பெட்டியா இருக்கணும். இரண்டாவது, இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறவர்களா இருக்கணும். மூன்றாவது காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஏசாயா 56ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள் நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, அவர் ஆலயத்தின் மதிலுக்குள் நாம் குமாரர் குமாரத்திகளும் கீர்த்தி பொருந்திய இடமாய் இருக்கிற தேவனுடைய நாம் ஓய்வு நாளை அனுசரிக்கும் இடம். அதே போல அவர் ஜப வீட்டிலே மகிழ பண்ணுவார், நம் பலிகளை அங்கீகரிக்கும் இடம் தேவனுடைய ஆலயம். அப்ப பாருங்க, நான் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்த உடனே என்ன ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறாராம்? குமாரர் குமாரத்திகளுமாய் இயேசு ராஜாவின் பிள்ளைகளாய் நம்மை மாற்றுகிற இடம் தேவனுடைய ஆலயம். இப்ப என்னைக்கு நான் தேவனுடைய ஆலயத்துல வல்லமை விளங்கும் பெட்டியா, அதே போல அவருடைய பாதப்படியில அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறவனா, அதே போல குமாரர் குமாரத்தியா, அதாவது ஒரு ராஜாவின் பிள்ளைகளா, அதே போல இந்த ஓய்வு நாளை சரியாய் அனுசரிக்கிற இடம் தேவனுடைய ஆலயம். ஆலயம் எதற்கு கட்டப்பட்டிருக்கு? ஓய்வு நாளை விட்டு விடாதபடி அதை அனுசரிக்கணும். அவர் ஜப வீடு, இந்த ஆலயம் ஜப வீடு என்றும் சொல்லப்பட்டிருக்குது. எங்க இங்க வரும் பொழுது நம்ம வாழ்க்கை மகிழ பண்ணுகிற இடம். பாருங்க, தேவனுடைய ஆலயத்திற்குள் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதே போல நம்முடைய பலிகளை அங்கீகரிக்கிற இடம். அப்ப நமக்கு கர்த்தர் கொடுத்ததை கர்த்தருக்காக ஆலயத்துல கொடுக்கும் பொழுது அது அங்கீகரிக்கப்படும். உலகபூர்வமாய் செய்யும் பொழுது அது அங்கீகரிக்கப்படாது என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப நான் தேவனுடைய ஆலயத்திற்குள்ள முதலாவது எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய வல்லமை விளங்கும் பெட்டியா, இரண்டாவது அவர் பாதப்படியில் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறவர்களாய், மூன்றாவது குமாரர் குமாரத்திகளாய் அவருக்கு பலி செலுத்துகிறவராய், ஜெபித்து என் ஜபங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடமாய் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. ஐந்தாவது காரியத்தை சொல்லுகிறேன். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் தரிசனத்தை சொல்றார் பாருங்க, இந்த ஆலயத்தை நான் தெரிந்து கொண்டேன். எதுக்கு? பலி செலுத்தும்படி, விண்ணப்பத்தை கேட்கும்படி. இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வந்திருந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த ஆலயத்திற்கு வந்தவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் உங்கள் பலிகளை செலுத்தும் பொழுது அதை ஆண்டவர் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப தேவனுடைய ஆலயம் பாருங்க, தேவனை துதிப்பதற்காக, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக, தேவனுடைய வல்லமையை பார்க்கும்படி, அதே போல அவருடைய பாதப்படியில் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படி, ஜெபித்து பதில் பெறும்படி, கர்த்தருக்காக உற்சாகமாய் காணிக்கை கொடுக்கும்படி அதை கர்த்தர் அங்கீகரிக்கிற இடம் தேவனுடைய ஆலயம். அப்ப இன்னைக்கு ஆலயம் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பங்கை வகிக்கிறதா இருக்கிறது. ஆகையால் தான் இந்த தேவனுடைய ஆலயத்தை நாம் இந்த ஓய்வு நாளை அசட்டை செய்யக்கூடாது என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இன்னொரு காரியத்தை கூட சொல்லுகிறேன் தேவனுடைய ஆலயத்தை பற்றி.
2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கிறது. அப்ப நம்முடைய ஜெபங்களை கேட்கிற இடம் தேவனுடைய ஆலயம். இப்ப இன்னைக்கு நாம எந்த சூழ்நிலையில ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற இடம் தேவனுடைய ஆலயம். ஆகையால்தான் ஆலயத்தை அசட்டை செய்யாதிருங்கள், ஆலயத்தின் சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற இடம். அது மட்டும் அல்ல, உங்களை அங்க ஆண்டவர் காண்கிறார். இந்த வசனம் பாருங்க, இந்த சரத்தை செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறோமா. ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்க பிரச்சனை எப்படி இருக்கு, உங்க வாழ்க்கையின் எதிர்கால திட்டம் எப்படி இருக்கு, எந்த சூழ்நிலையில வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை பார்க்கிற இடம். ஆண்டவர் பார்த்தா போதும், மனுஷங்கள் பார்ப்பது அல்ல. ஆண்டவர் உங்களை பார்த்தால் உங்கள் பிரச்சனைகள் மாறிவிடும். அப்ப இதற்கு தான் தேவாலயம். அப்ப தேவாலயத்தை ஆண்டவர் நமக்கு எதுக்கு வைத்திருக்கிறார்? அவரை துதிக்க, ஜெபிக்க, ஆராதிக்க, அவருடைய வார்த்தையை கேட்க, அவருடைய பாதப்படியில உட்கார்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ள, அவருடைய வல்லமை விளங்கும் பெட்டியா நம்முடைய தேவாலயத்தில் இருந்து அவருடைய குமாரத்திகளா அவருக்காக ஜெபித்து அந்த ஜெபத்திற்கு பதிலை பெற்று ஜெயமுடன் வாழ, கர்த்தர் கொடுக்கிறதை கர்த்தருக்காக உற்சாகமாய் கொடுத்து அதிலும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் என்னை பார்க்கிறார், என்னை கேட்கிற இடம் தேவனுடைய ஆலயம் என்று இந்த நாளில் ஆண்டவர் பேசியிருக்கிறார். பாருங்க, திருச்சபைக்கு நாம எப்படி இருக்கணும் தெரியுமா, எப்படி வரணும் தெரியுமா? இதெல்லாம் ஓகே. ஆலயத்துக்கு நாம வரோம், ஆலயத்தில் இப்படி இருக்கிறோம், ஆலயத்தில் இப்படி கிடைக்குது. திருச்சபையில் நாம எப்படி இருக்கணும்? ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறேன். 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். இதை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். கோகாத்தின் குமாரர் அம்ரான், இசக்கார், எப்ரோன், ஊசியேல் என்று 4 பேர். இந்த 4 பேர் தேவாலயத்தின் பனிமூட்டுகளை சுமப்பவர்கள், தேவாலயத்துல பாத்திரங்களை சுமப்பவர்கள். இந்த 4 பேர் தேவாலயத்துக்குள்ள இவங்க எப்படி இருக்கிறாங்க? பாத்திரங்களை சுமப்பவர்களா. நாமும் ஆண்டவராகிய இயேசுவை சுமக்கிற பாத்திரமாய் தேவனுடைய ஆலயத்திற்குள் இருக்க வேண்டும். இந்த 4 பேருக்கான விளக்கத்தை சொல்ற பாருங்க. அம்ரான் என்றால் உன்னத ஜீவியம், இசக்கார் என்றால் கிருபையின் ஐஸ்வர்யம், எப்ரோன் என்றால் ஐக்கியம், அதே போல ஊசியேல் என்றால் வல்லமை. அப்ப ஆலயத்திற்குள் நாம் உன்னத ஜீவியத்தை ஜீவிக்க வேண்டும். உன்னத ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் ஆலயத்திற்குள். அதே போல் கிருபையின் ஐஸ்வர்யத்தை பெற்று ஆலயத்திற்குள் இருக்க வேண்டும். அதே போல ஊழியர்களோடு, விசுவாசிகளோடு ஐக்கியமுடையவர்களாய் ஆலயத்திற்குள் இருக்க வேண்டும். அதே போல் தேவனுடைய வல்லமை பெற்று வாழ வேண்டும். அப்ப ஆலயத்தை ஆண்டவர் உண்டாக்கினதான நோக்கம் நம் வாழ்க்கையை வளப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி. ஆண்டவர் தன்னை துதிப்பதற்காகவும், ஜெபிப்பதற்காகவும், ஆராதிப்பதற்காகவும், கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்காக மட்டுமல்ல, உங்களை காண்கிற இடம், உங்களுடைய சத்தத்தை கேட்கிற இடம், உங்கள் காணிக்கை அங்கீகரிக்கிற இடம். இந்த ஆலயத்திற்குள் நான் வல்லமை விளங்கும் பெட்டியாய் இருப்பேன். குமாரத்திகளுக்குரிய ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் என் வாழ்க்கையில நான் ஆலயத்திற்குள் எப்படி இருப்பேன்? உன்னத ஜீவியம் வாழ்கிறவனாய், கிருபையின் ஐஸ்வர்யத்தை பெற்றவனாய், அதே போல ஊழியர்களோடும் விசுவாசிகளோடும் ஐக்கியமுடையவனாய், தேவனுடைய வல்லமை அதை பெற்று வாழ்கிற வாழ்க்கை வாழும் பொழுது ஆலயத்துக்கு வருபவர் உங்களை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளில் கூட ஆண்டவர் ஆலயத்தை குறித்து உங்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். ஆலயம் எதற்கு, தேவாலயம் எதற்கு, இந்த ஆலயத்திற்குள் என்ன இருக்கிறது, இதில் எப்படி நாம் இருக்க வேண்டும், இந்த இடத்துல ஆண்டவர் என்னை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்து பேசியிருக்கிறார். நிச்சயமாகவே இந்த தேவாலயம், ஆலயம் என்கின்ற செய்தி உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆலயம் எனக்கு என்ன தருகிறது, ஆலயத்திற்குள் நான் எப்படி இருக்கிறேன், இந்த ஆலயமானது என்னை எப்படி ஆசீர்வதிக்கிறது என்பதை குறித்து கர்த்தர் இந்த நாளில் பேசியிருக்கிறேன். இந்த ஆலயத்திற்கு வருபவர்களுடைய வாழ்க்கை அது ஆண்டவருடைய ராஜ்யம் என்று நாங்கள் பார்க்கிறோமே. இயேசுவின் ஆலயத்திற்குள் நாங்கள் கர்த்தருடைய பெட்டியாய், வல்லமை விளங்கக்கூடிய பெட்டியாய் எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் எழுந்தருளுவார் என்று ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய பெட்டியாய் நாங்கள் வாழும் பொழுது எங்களை தொடுகிறவனை கர்த்தர் அடிப்பார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்குள் இருக்கும் பொழுது காய்ந்து போன ஒரு வாழ்க்கை அது துளிர்க்கும், வறட்சியான வாழ்க்கை அது துளிர்க்கும் என்று கர்த்தர் பேசியிருக்கிறேன். எங்கள் தேவனுடைய ஆலயம் அது இயேசுவின் பாதம் இருக்கும் இடம். இந்த இடத்துல நல்ல பங்கை தெரிந்து கொள்வேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது. அதே போல் என்னுடைய வாழ்க்கையின் ஆரோக்கியம் உண்டாகும் இடம், என் மரண அவஸ்தை மாற்றப்படக்கூடிய இடம், என் காணிக்கை அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம். அது மட்டுமல்ல, என் இயேசுவானவர் தன் காதுகளை திறந்து என்னுடைய ஜபத்தை கேட்கிற இடம், என் காணிக்கை அங்கீகரிக்கிற இடம். அது மட்டுமல்லாமல் என் பிரச்சனைகளை அவர் பார்க்கிற இடம் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். திருச்சபைக்குள் தேவ வல்லமை பெற்றவனாய், கிறிஸ்துவுக்குள் ஊழியரோடும் விசுவாசிகளோடும் ஐக்கியமுடையவர்களாய், கிருபையின் ஐஸ்வர்யத்தை பெற்றவர்களாய்
அதே போல தேவனுடைய வல்லமைக்குள்ள நாங்கள் வாழும் பொழுது கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறேன். ஆலயத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து கர்த்தர் இந்த நாள்ல பேசி இருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த நாள்ல சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்படியே பலிக்கட்டும் என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்து ஜெயம் பெறுகிறோம் பிதாவே.